நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம பதில் சொல்ல இயலுமா? அப்ப யாரோ இதை செய்கிறார்கள், நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் செய்து விட்டார்கள் என்ற காரணத்திற்காக அதை மூடுவதும், அதை மறைப்பதும், அதை நியாயப்படுத்துவதும், கண்டுகொள்ளாமல் இருப்பதும், அது ஒரு நிலை இருக்கிற நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஜமாத்தும் 75 லட்சம் ரூபாய் அளவுக்கு சுனாமிக்கு நிதி திரட்டியது, 75 லட்சம் ரூபாய் அளவுக்கு பொருளை திரட்டியது. கேஸ் 75 லட்சம் ரூபாய். ஸ்டவ் என்றும், பாய் என்றும், தலையணை என்றும், மண்ணெண்ணெய் என்றும், பிஸ்கட் என்றும், சோப்பு என்றும், பிரஷ் என்றும், பேஸ்ட் என்றும், இப்படியான பொருள்களாக 75 லட்சம் ரூபாயும், ரொக்கமாக 75 லட்சம் ரூபாயுமாக 1.5 கோடி ரூபாய். தமிழ்நாட்டில் ஒரு தினமணி பத்திரிகை கூட இவ்வளவு தொகை திரட்ட முடியவில்லை. ஒரு சின்ன வார பத்திரிகையின் மூலமாக, நம்முடைய வார பத்திரிகையின் மூலமாக 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு நிதியை இந்த ஜமாத்து திரட்டி பொருளாக வந்ததைத்தான் பொருளாக விநியோகம் செய்தோம், ரொக்கமாக வந்ததை ரொக்கமாக விநியோகம் செய்தோம். ஏன்? பொருளை விநியோகம் செய்தால் அதில் ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. குடம் வாங்கி கொடுத்த வகையில் 10,000 எழுதிக்கலாம், 10,000 கொடுத்துவிட்டு 20,000 எழுத இயலாது. ரொக்கத்தை கொடுத்தா கொடுத்த தொகையத்தான் எழுத இயலும். பொருளை கொடுத்தா அது வேற தரமான குடம் இருக்கலாம், அது வேற. ஒரு ஸ்டவ் வாங்கி கொடுத்துட்டு ஸ்டவ் 1000 ரூபாய் மேனிக்கு 10,000 ஸ்டவ்வுக்கு 1 ரூபான்னு போடலாம். நீங்க நினைச்சுக்கிறீங்க 1000 ரூபாய்க்கு ஒரு தரமான ஒரு ஸ்டவ்வா இருக்கும் போல இருக்கு, 100 ரூபாய் ஸ்டவ்வா இருக்காது. அப்ப ஸ்டவ் கொடுத்த வகையில் 1000 போட முடியுமா இல்லையா? நாங்க நிர்வாகக்குள்ள என்ன முடிவு செய்யறோம்? பொருளா கொடுத்துட கூடாது. பொருளா கொடுத்தா சந்தேகம் வரும், பொருளாக கொடுத்தால் அதுல ஊழல் செய்ய முடியும். ஊழல் செய்து விட்டார்கள் என்று நம்மை மக்கள் நினைக்க கூட கூடாது. நம்ம ஊழல் செய்ய மாட்டோம். அதனால என்ன பண்றோம்? ஒவ்வொரு ஆளுக்கும் 1 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம், 30,000, 40,000, 10,000 கவருக்குள்ள போட்டு ரொக்கமாக கொடுக்கிறோம். காசாக வந்ததை காசாக விநியோகம் செய்கிறோம். மொத்த வரவு எவ்வளவு? மொத்த விநியோகம் எவ்வளவு? நில் பேலன்ஸ், சைபர் போட்டு முன்னூறு வெளியிட்டமா இல்லையா? ஏன் மற்றவர்கள் இது மாதிரி மக்கள் பணிக்காக வாங்குகிற பணத்திற்கு கணக்கு காட்டுவது இல்லை? கணக்கு காட்ட முடியும். நம்மளை எல்லாம் என்ன நினைக்கிறார்கள்? நம்ம எல்லாரையும் நீங்கள் காட்டு, இதை விட ஒரு சிறந்த ஒரு அமைப்பு இருந்தால் காட்டுங்கள். முதல்ல நான் போய் சேர்ந்துக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்? ஏன் இப்படி மக்கள் நம்ம என்ன சொல்லி வாங்குறோம்? அந்த பணத்திற்கு மக்களுக்கு நம்ம பதில் சொல்லணுமா இல்லையா? அப்ப பதில் சொல்றதுக்காக நம்ம இடத்துல எதை கொண்டு சொல்ல முடியுமோ, சரி உங்கள்ட்ட பத்திரிகை இல்லை என்றால் நோட்டீஸ் அடிச்சு வெளியிட்டீங்களா? கணக்கு போர்டுல போட்டீங்களா? வெளிப்படையை அறிவிச்சீங்களா? யாரெல்லாம் சுனாமி திரட்டினார்களோ அவங்களுக்கு எல்லாம் பத்திரிகை இருந்தது, பத்திரிகை இருக்கிறது. நினைத்தால் கணக்குகளை வெளியிட முடியும். இந்த ஜமாத் மாத்திரம் அந்த கணக்கை வெளியிடுகிறது. அப்ப ஏன் நீங்கள் நினைத்து பார்க்கல? அவங்க வெளியிட்டாங்க, அதுக்காக வேண்டிய வெளியிட வேண்டாம், கேட்க வேண்டியதானே? அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? பணத்தை வாங்கினாங்க, போஸ்ட் ஆபீஸ் வேலை தான் பண்ணாங்க. போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட் ஆபீஸ்ல மணி ஆர்டர் கொண்டு வருவாரு, அவர் வேலை என்ன? வந்தது அங்க கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. அதுலயாச்சும் மணி ஆர்டர் கமிஷன் வாங்கிடுவாங்க. அரசாங்கத்துக்காக சேரும், நம்ம கமிஷன் கிடையாது. நம்ம வாங்க செய்யறோம், வாங்குறது அப்படியே விநியோகிச்சுட்டு போயிடுறோம். அப்ப இந்த மாதிரி என்ன வந்ததோ அதை வாங்குகிறோம், என்ன விநியோகம் வந்ததோ அதை மக்கள்கிட்ட காட்டுறோம், நில் பேலன்ஸ் முடிக்கிறோம். இது மாதிரி எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கிறீர்களா? ஃபித்ரா என்கிற பெயரிலே ரமலான் மாசத்திலே நோன்பு பெருநாளைக்காக வேண்டி பல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தாயகத்தில் உள்ள தங்களுடைய உறவினர்கள் மூலமாக நமக்கு ஃபித்ராவை அனுப்பி வைக்கிறார்கள். இந்த மாதிரி ஃபித்ரா என்பது ஒரு 50 லட்சம் ரூபாய் அளவுக்கு வருஷம் வருகிறது தலைமைக்கு. 50க்கு மேல கூட இந்த ஆண்டு வந்தது. அப்ப இவ்வளவு பெரிய தொகை வருகிறது. இது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியாது. வெளிநாட்டில் உள்ள சகோதரர்கள் தங்கள் குடும்பத்தார் மூலமாக அனுப்பி வைக்கிறார்கள். அந்த ஃபித்ரா வந்தது எவ்வளவு? இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இவ்வளவு, இந்த ஊருக்கு இவ்வளவு, இந்த ஊருக்கு இவ்வளவு என்று சொல்லி வந்ததையும் கொடுத்ததையும் நிறைவு செய்து அதனுடைய கணக்குகளை உங்களுக்கு வெளியிடுகிறோமா இல்லையா? அப்ப நீங்க எதுக்கு நான் சொல்லி பெருமைக்காக சொல்லல. நான் இந்த பொறுப்பில் நான் ஒரு தலைவனாக இருந்து கொண்டு சொன்னால் அது நீங்க பெருமை என்று சொல்லலாம். இப்ப உங்களை மாதிரி உறுப்பினராக இருந்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அப்ப இங்க மட்டும் நம்ம என்ன பார்க்கிறோம் கேட்டா, ஏன் கரெக்டா கணக்குகளுக்கு பயப்படுறாங்க? மக்களுக்கு அல்லாஹ்வுக்கும் பதில் சொல்லணும், மக்களுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறார்களா இல்லையா? இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை நீங்கள் எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும்? எல்லாத்திலையும் சரியா இருக்கிறாங்களே, எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிறாங்களே, இதெல்லாம் எதுக்கு அளவுகோல்? இந்த மாதிரி செயல்களை கொண்டும் ஒருவரை எடை போடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த மாதிரியான செயல்களை கொண்டுதான் அந்த மக்கள் எடை போட்டார்கள்.
இந்த மாதிரியான நாணயம் நேர்மை ஒழுக்கம் அதுக்கான அவங்களுக்கு சமம் அர்த்தம் இல்ல. அவங்க லட்சம்னா நம்ம 2 இருப்போம், மத்த 0 இருக்குதுல, அதனோட தான் கம்பேர் பண்ணிக்கிறேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த உயர்ந்த தன்மைகளை பார்த்து எப்படி இறை தூதர்கள் என்று மக்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அதே மாதிரி நீங்கள் இந்த ஜமாஅத்தினுடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனியுங்கள். ஒரு சில தவறுகள் இருக்கும், தவறுகளையும் நிறைகளையும் எடை போட்டு பாருங்கள். இந்த தவறுகளை சுட்டிக்காட்டும் போது இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பாருங்கள். இப்படி எடை போட்டு பார்த்து இது ஓரளவுக்கு சரியானது, 100% சரியானது இல்லை, இருக்கிற அமைப்புகளிலே ஓரளவுக்கு சரியானது என்று உங்கள் மனசாட்சிக்கு தெரிகிறதா இல்லையா, அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்ப நிலைப்பாட்டில் உறுதி இருக்க வேண்டும். எந்த ஒரு நிலை எடுத்தாலும் உறுதியாக இருக்க வேண்டும், பணத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன நிலைமை, ஒரு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பிறகு வாரியத்தில் உள்ள ஊழல் நடக்கிறது, அதை கண்டிக்க போகிறோம். அந்த சகோதரர்களை நான் புண்படுத்த சொல்லவில்லை, இப்ப நான் சொல்வது எல்லாம் எடை போட்டு பார்க்கறதுக்கு சொல்ல. அது மாதிரியான குற்றச்சாட்டு எங்கள் மீது இருந்து சொல்லுங்கள், பகிரங்கமாக அதுக்கு விசாரணைக்கு உட்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களையே நாங்கள் விசாரணை, பொது விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்வோம். அப்படியான ஒரு ஜமாத். இப்ப நாங்கள் சொல்வது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எங்கள் அமைப்பில் உள்ளவர்கள் மீது வறுமையானால் அவர்களை விசாரணை கூட்டத்தில் நிப்பாட்டி விசாரிக்கிற தெம்பும் திராணியுமாக உள்ள ஒரு அமைப்பாக நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப வக்ஃபுல ஊழல் நடக்கிறது, அது நடக்கிறது, இது நடக்கிறது என்றெல்லாம் சொன்னார்களே, அதை சுத்தப்படுத்துகிற இடத்தில் வந்து உட்கார்ந்த பிறகு நடந்த கதை என்ன? அதை மிஞ்சி நடக்கவில்லையா? வேண்டியவர்களுக்கு சலுகை கொடுக்கப்படவில்லையா? திமுகவுடைய அலுவலகம் கட்டுவதற்காக வேண்டி வக்ஃபுடைய இடத்தை திருச்சியிலே தாரை வார்த்து கொடுக்கவில்லையா? அதை நாங்கள் கண்டிக்கவில்லையா? திமுகவுக்கு ஆதரவு நிலை எடுத்தாலும் இதை மேல போட்டு பேசவில்லையா? ஆதரவு நிலை எடுத்து என்ன செய்வோம், திமுக செஞ்ச அநியாயத்தை சொல்லவும் செய்வோம்ல. அப்ப இந்த மாதிரிலாம் திராணியா பேச இயலாது, வேற ஆட்களுக்கு முடியாது, வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் முடியாது, நமக்கு மட்டும் தான் முடியும். தௌஹீத் ஜமாத்துக்கு மட்டும் தான் செய்யும், எதை வேண்டாலும் மூஞ்சிக்கு அடிச்சு பேச முடியும். அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அப்ப சுத்தப்படுத்துறோம்னு சொல்லி போன இடத்துல கூட சுத்தப்படுத்த முடியாமல் அதுக்கு மேல மற்றவர்கள் எல்லாம் செய்ததுக்கு மேல பலவிதமான குற்றச்சாட்டுகளுக்கும் பலவிதமான முறைகேடுகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு நிக்கிற காட்சியை பார்க்கும் பொழுது எவ்வளவு கரெக்டா இருக்காங்கடா, எவ்வளவு நேரம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லபடியா இருக்காங்களே என்று உங்களுக்கு தோணணுமா இல்லையா? இந்த ஒரு நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே மாதிரி எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் ஆள் பார்த்து நடவடிக்கை எடுப்பார்கள். இந்த ஜமாத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர்களை கொண்டுதான் இயக்கம் இருக்கிறது என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களையும் போலவும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார்கள், எல்லா மனிதர்களைப் போலவும் இன்னொரு சந்தர்ப்பத்தையும் கொடுப்பார்கள் திருந்துவதற்கு. மூணாவதும் அது தொடர்மையானால் எல்லா மனிதர்களுக்கு எடுக்கிற நடவடிக்கை இந்த ஜமாத் எடுக்க தவறி இருக்கிறதா, தூக்கி வீச தயங்கி இருக்கிறதா? யாரா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நாணயம் இருக்கிறது, நமக்குன்னு ஒரு நேர்மை இருக்கிறது, நமக்குன்னு ஒரு இஸ்ஸத் கண்ணியம் இருக்கிறது, அதை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த ஜமாத் நடக்கிறதா இல்லையா? இப்படி இந்த வெளிப்படையான இந்த விஷயங்கள் நீங்கள் பாருங்கள். பெரிய பாரதூரமான ஆழமான விஷயங்களை இரண்டாவது பார்த்துக் கொள்வோம். முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டியது இதுல உள்ளவங்க ஏன் அர்ப்பணிப்பாக நடக்கிறாங்க, எந்த அளவுக்குன்னு சொன்னா, சென்ற தேர்தலில் இந்த தேர்தல் எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு இந்த அதிமுக உள்ள சில சகோதரர்கள் நம்மளை கண்டா எந்திரிச்சு இப்படி வருவாங்க ஓடி. என்னன்னு கேட்டா, நாங்க பார்த்தாலும் பார்த்தோம், என்ன படைப்பியா நீங்க, 25 ரூபாய் மிச்சம் தான் கவர்ல போட்டு கொண்டாந்து தர்றாங்க, உங்க ஆளுக்கு 25 ரூபாய் மிச்சம் கவர்ல போட்டு கொண்டாந்து தர்றாங்க, தேர்தல் வேலை பாக்குறதுக்கு இதை கொண்டாந்து தர்றாங்க. இந்த மாதிரி ஒரு படைப்புகளை நாங்கள் என்ன செய்யல, பார்க்கல என்று அதிசயித்து பேசுகிற அளவுக்கு இந்த மக்கள் நடந்தார்களா இல்லையா? 1-2 கரப்ஷன் இருக்கலாம், மனித சுட்டி காட்டி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சில பேர் அதுல முறைகேடாக நடந்தார்கள், அவர்கள் மீது பின்னாடி என்ன ஜமாத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் என்ன செய்கிறோம், ஆசைப்படுகிறோம். இப்படி எல்லாம் நடக்கிற நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். நாங்களே நிரந்தர தலைவர்கள் இங்க கிடையாது, தலைவர் தொண்டர்ங்கிறது கிடையாது, பணத்துக்கு ஆசைப்படுவது இங்க கிடையாது, பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது. இப்ப இருக்கிறவர்கள் அடுத்த இறங்குவார்கள், சுழற்சியில் வந்துகிட்டே இருக்கும். நான் தான் நிரந்தரமா இருப்பேன் எந்த இயக்கத்தில் பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இயக்கத்தில் அவங்க சரியா நடைபெற முடியாது. அதை தக்க வைப்பதற்காக வளைவார்கள், தக்க வைப்பதற்காக நெளிவார்கள், தக்க வைப்பதற்காக குலைந்து போவார்கள். அடே நான் இதுல அந்த வருஷம் தானே இருப்பேன், இருக்கிற வரைக்கும் நான் கரெக்டா இருந்திருப்பேன் சொல்ற அளவுக்கு இங்க இருக்க முடிகிறது. இந்த நிலைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? இவ்வளவு அமைப்புகள், இவ்வளவு கட்சிகள், இவ்வளவு சங்கங்களுக்கு மத்தியில இது மாத்திரம் ஏன் பஞ்சாயத்து பண்ணினாலும் அதை சேவையாக செய்கிறது, இரத்த தானம் செய்தாலும் அதை சேவையாக செய்கிறது,
ஆம்புலன்ஸ் சேவை செய்தாலும் அதையும் மத்தவங்க வாங்குறது 2 மடங்கு காசு வாங்குறது. ஆம்புலன்ஸ் சேவையில் வைத்துக் கொண்டு மற்றவர்களை விட பல மடங்கு கொள்ளையடிக்காமல் அதையும் சேவையாக செய்கிறது. எது செஞ்சாலும் மக்களுக்கு உதவணும், மக்களுக்கு பாடுபடணுங்கிற நிலையில் இருக்கிறாங்களே, அது ஏன் இதே மாதிரி அளவுக்கு மற்றவங்களால் இருக்க முடியல? இதை நெஞ்சில கை வச்சு நீங்க என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்க வேண்டும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. என்ன காரணம்? யார் நாங்கள்